Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது லெமன் சாதம். லெமனை புளிஞ்சு வச்சுக்கலாம். இந்த பழத்துல நிறைய சாறு இருக்குறதுனால நம்ம ஒரு பழம் தான் ஆட் பண்றோம். சாறு கம்மியா இருந்துச்சுனா நீங்க 2 பழம் ஆட் பண்ணனும். நம்ம இந்த கப்ல வந்து 3 டம்ளர் அளவுக்கு அதாவது சாப்பாட்டு அரிசி வச்சிருக்கோம். இதுல 3க்கு வந்து நான் 8 டம்ளர் அளவுக்கு அதாவது 9 டம்ளர் தண்ணி விட்டேனா நான் 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இப்ப வேக வச்சிருக்கேன். இப்ப அரிசி வந்து வெந்துட்டு இருக்கு. இது நல்லா 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தனி பிளேட்ல போட்டு ஆற வச்சுக்கணும். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது கூட வேர்க்கடலை, வரமிளகாய், முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்ல வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். லெமன் ரைஸ்க்கு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை. இப்போ நம்ம சாதத்தை கொட்டிக்கலாம். சாதத்தில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. லெமன் ஜூஸ் எடுத்து வச்சு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணுறதுனால என்னென்னா சாதத்தில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். நம்ம அதனால் லெமன் ரைஸ் செய்கிறப்போ கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ரைஸ் ரெடி. இதையே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.